நாராயண நாமம் ஜபிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற அந்த நாரதரை பார்க்குறார். நாரதர் இப்படி வீணையை வச்சுட்டு இப்படி வரார் இல்லையோ, அதை பார்க்கறதுக்கு கதை மாதிரி இருக்கு. வீணையோட அக்ரபாகம் இப்படி வட்டமா இருக்கும் இல்லையோ, அதுக்கு தண்டு உண்டு இல்லையோ, இப்போ கதையை எப்படி பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கு, கதையை குத்த வர மாதிரி இருக்கான் நாரதரை பார்க்கறதுக்கு. ஆனா அந்த மாயாவியான விஷ்ணு இப்ப என்ன பண்றாரு தெரியுமோ? பவதீயாம் வசுமதீம் ஹரதி, உனக்கே சொந்தமான நீயே அபகரிச்சு ரசாதுலத்துக்குள்ள கொண்டு புகுத்தி வச்ச அந்த பூமிய அந்த விஷ்ணு அபகரிச்சுட்டு போகிறார். பூமியை தூக்கிண்டு உத்தாரணம் பண்ணிட்டு அந்த ஜலத்திலேருந்து இப்படி வெளியில வர அதை பாக்குறத ஜெயதேவர் பாடுறார். வசதி தர்ஷன சிகரே கோபால கிருஷ்ணா தரணி தவ லக்னா शशिनि कलंक कलेवनि मग्ना केशवात्रित सूकर रूपा जय जगदीश रे. நான் இங்க வந்து பார்த்தா என்னது ஆரண்யம் எம் மிருக, காட்டுல எல்லாம் துள்ளி விளையாடக்கூடிய ஒரு பன்றி அல்லவோ. இது என்னது போயும் விஷ்ணுக்கு இந்த ரூபம் தான் கிடைச்சதா? இல்ல விஷ்ணுவே இப்படிதான் இருப்பாரோ? तव गदायां खलु दिति भुव गदाघादा छडिति भूमौ पतितायाम अहर्भाशो. கிருஷ்ணா கஷ்டம், குருவாயிருப்பா உங்க கையிலேருந்து கதை விழுந்ததே அப்படின்னு பட்டதிரிய பயந்துக்கிறார். அப்படி பயந்துட்ட சமயத்துல எல்லாருமே பயந்துக்கிறா, பேசுறவாளும் பயந்துக்கிறா, கேட்கிறவாளும் பயந்துக்கிறா. ஆனா பகவானுக்கு பயம் உண்டோ? இல்லை. மிருது ஸ்மேராஸ்யத்வம் நாராயண सान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमितम् कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम् कल्याणरूपाय कलौ जनाना कल्याणदात्रे करुणा सुधार्थे कंवाति दिव्यायुध सत्कराय वातालयाधीश वातालयाधीश नमो नमस्ते. योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाधते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते. कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोखलक्ष्मीम्. गुरुवायुपुराधीश प्रसीद करुणाकर पुरुषोत्तमा वैकुण्ठा त्वयि सर्वं समर्पितम्
नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 13 இன்னைக்கு பார்க்கறதா இருக்கும். பூர்வ தசகத்துல பகவான் ஆதிவராக மூர்த்தியா அவதாரம் பண்ணி ஹிரண்யாக்ஷனால அபகரிக்கப்பட்டதான பூமிய ரசாதலத்துக்கே போய் உத்தாரணம் பண்ணி கொண்டு வரார். பிரம்மதேவனோடு நாசாகிரத்திலேருந்து உத்பவிக்கிறார். எல்லாமே பகவானுக்கு ஒரு விடம்பனம். தேவதைகள் ரிஷிகணங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணறா அப்பேற்பட்ட அந்த யஜ்ஞ வராக மூர்த்திய. அந்த பாகங்கள்லாம் ரசகரமா அனுபவிச்சுட்டு வந்தோம். இப்போ பூமிய உத்தாரணம் பண்றதுக்காக கொண்டு ஜலத்துக்குள்ள போன அந்த வராக மூர்த்திய திரஞ்சுண்டு வந்து யுத்தம் பண்ண வர போறான் ஒரு அசுரன், ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு அவனுக்கு நாமம். இந்த ஹிரண்யாக்ஷனோட ஆவிர்பாவ கதைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அசுரன் பகவான் கூட எப்படி யுத்தம் பண்ணறான், எப்படி அந்த அசுரனை பகவான் சம்ஹாரம் பண்றார், அந்த கதை, அந்த ஒரு கதையை விஸ்தாரமா 13ஆம் தசகத்துல சொல்றார் பட்டதிரி. அந்த பாகம் அனுபவிக்கலாம். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவதன்வேஷணபரம் சரந்தம் சாம்வர்த்தே பயசி நிஜ ஜங்கா परिमिते निज जङ्घा परिमिते भवद्भक्तो गत्वा कपटपटुधिर् नारदमुनिशनैरुचे नन्दन्दनुजमपि निन्दं स्तव बलो பகவான் வந்து பூமி உத்தாரணம் பண்றதுக்காக கொண்டு பிரளய ஜலத்துக்குள்ள புகுந்து ரசாதலத்துல மக்னியா கிடக்கிற அந்த பூமிய தன்னோட தேற்றை பல்லுகள்ல தாங்கிண்டு அப்படியே வரார். இப்படி பகவான் பூமி உத்தாரணம் பண்றதுக்கு ஜலத்துக்குள்ள போன அந்த தருணத்துல ஹிரண்யாக்ஷன் பூமியை அபகரிச்சுண்டு அங்க கொண்டு ஒழிப்பிச்சு வச்சு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு கிளம்புற. ஆர யுத்தம் பண்றது? முன்னாடி வருணன் தான் சொல்லியிருக்கானே, உனக்கு சத்ரு பகவான் விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்கானே. அதனால எங்க அந்த விஷ்ணு அப்படின்னு தெரிஞ்சுட்டே போகிறேன். ஒரு இடத்துலயும் தெரிஞ்சுட்டே போகிறேன். அப்படியே பகவான தேடி தேடி போயிட்டு இருக்கிற இந்த ஒரு அசுரனை அங்கேருந்து ஒருத்தர் பாக்குறார். ஆறு அப்படின்னு கேட்கறத பகவானோட பக்தனான நாரத மகர்ஷி. எப்பவுமே ஒரு ஜீவன் பகவான் எங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனா அதுக்கு வழிகாட்டுறதுக்கு குருநாதரை பகவான் அனுப்புவார் இல்லையா? அது மாதிரி இவனுக்கு கூடி குருநாதர் நாரதர் தான். பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு காமிச்சு கொடுக்க கூடினவர் தானே குருநாதர். அதனால அங்கேருந்து வரார். தன்னோட மகதியாகிற அந்த வீணையை மீட்டின்ட்டு நாராயண நாமம் ஜபிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற அந்த நாரதரை பாக்குறார். நாரதர் இப்படி வீணையை வச்சுட்டு இப்படி வரார் இல்லையோ, அதை பாக்குறதுக்கு கதை மாதிரி இருக்கு. வீணையோட அக்ரபாகம் இப்படி வட்டமா இருக்கும் இல்லையோ, அதுக்கு தண்டு உண்டு இல்லையோ. அப்ப கதையை எப்படி பிடிச்சுட்டு வர மாதிரி இருக்கு, கதையை குத்த வர மாதிரி இருக்கான் நாரதரை பாக்குறதுக்கு. அப்ப இவன் என்ன நினைச்சுட்டான், ஓ இவர் ஒரு வீரனோ, சரி இவர் கூட தான் யுத்தம் பண்ணி பார்ப்போமே, நாராயணன் சொல்லிட்டு வராரு. நாராயணனோடு பின்னாடி வரக்கூடியவராயிருக்கும்
நாராயணனோட சைனிகனா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி வந்து கதையை அப்படி சொல்லிட்டின்னு சொல்றான். நாரதரே வாரும் எங்கூட யுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்றான். நாரதர் பாக்குறார், தலையிலேருந்து கால் வர பாக்குறார். அப்பா ஹிரண்யாக்ஷா, இது என்னது? நான்லாம் யுத்தம் பண்ணற மாதிரியா இருக்கு என்னோட சரீரம். நீயே பாரு, என் கையில வீணை தானே இருக்கு. இந்த வீணையால சங்கீதம் பாடத்தானே முடியும், யுத்தம் எப்படி பண்ண முடியும்? அப்ப இவன் சொல்றானாம், சரி எனக்குடையதான பிரதி வீரன் ஆறு? அன்னைக்கு வருணன் சொல்லியிருந்தானே, மகாவிஷ்ணு தான் என் கூட யுத்தம் பண்ணறதுக்கு ஏத்தவர் அப்படின்னு. எங்க அந்த விஷ்ணு? அவரையாவது காட்டித்தாரும் அப்படின்னு சொல்றேன். எப்பவுமே விஷ்ணு பின்னாடி தானே நீங்க நாராயண நாராயண ஜபிச்சுன்னு சுத்துவேள், எங்க உங்க சுவாமி அப்படின்னு கேக்குறேன். அப்ப என்ன பண்றார்? தாவத் பக்தஹ கபட படுதி நாரத முனி. கபட பட்டுவாம் நாரத மகர்ஷி. நாரத மகர்ஷி சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் அனுசரிச்சுட்டு பேசுவார். எப்பேற்பட்ட துரோகியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய அரக்கனா இருந்தாலும் அவனோட சபையிலேயே போய் நாராயண நாமம் ஜெபிச்சுட்டு வருவார். இவர் யாருமே திட்டமாட்டா, இவர் யாருமே ஹிம்சிக்க மாட்டா. ஏன்னா இவரோட முகமே அவ்வளவு பிரசன்னமா இருக்கும். பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றவாளுக்கு எங்கதான் தடஸ்தம் இருக்கும். வேறுபட்ட பாகவதோத்தமன் அல்லவா நாரத மகர்ஷி. அதனால கபடத்தனத்தோட இப்படி பேசுறார். என்ன பேசுறார்? வரத பவதன் பேஷண பரம் நிஜ ஜங்கா பரிமிதே சாமர்த்தே பயசி சரந்தம் ஹிரண்யாக்ஷம் கத்வா. அங்கேருந்து நாரதர் பாக்குறத பெரிய விஸ்வரூபம் தரிச்சுட்டு இருக்கான் இந்த ஹிரண்யாக்ஷன். அவனோட ரூபம்ன்றது எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்றாரு இங்க. நிஜ ஜங்கா பரிமிதே சாம்வர்த்தே பயசி சரந்தம். அப்பேற்பட்ட அந்த ஒரு ஜலம், பிரளய ஜலம், சமஸ்தமும் பிரளயத்திலேயே அந்த ஜலத்திலேயே முங்கி இருந்தது. இந்த அண்டமே முங்கி இருந்தது. அப்பேற்பட்ட அந்த பிரளய ஜலம், அதுல இவன் நடந்து வரானா. இப்படி நடந்து வரத்த அந்த சமுத்திரம் இருக்கே கர்ப்போதகம், அவனோட முட்டங்கால் வரதா இருக்கா. அப்ப அவ்வளவு பெரிய ரூபம் தெரிச்சுட்டு இவன் வரான். அதுல இப்படி கால் இப்படி அமர்த்தி அமர்த்தி வச்சுட்டு வரான். ஆலோல கல்லோலமா சமுத்திரமே க்ஷோபிக்கிறது. வேறுபட்ட விஸ்வரூபம் தரிச்சுட்டு வர இந்த ஹிரண்யாக்ஷனை பாக்குறார். இவன் வந்து வரதா குருவாயூரப்பா அப்படின்னு தானே கூப்பிடுறார் பட்டதிரி. வரதா ஒன்ன அன்வேஷனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த ஹிரண்யாக்ஷன் முன்னாடி வந்து நாரத மகர்ஷி இப்படி பேசுறார். என்ன பேசுறார்? தனுஜம் நந்தன் தவ பலம் இந்தன்னபி ஷனைஹி ஊச்சே. பகவானோட சங்கல்பத்தால தனுஜனான திதிபுத்திரனான அந்த ஒரு ஹிரண்யாக்ஷனை ஸ்லாகிச்சண்டு. ஹே ஹிரண்யாக்ஷா, நீ எப்பேற்பட்ட பலசாலி, எப்பேற்பட்ட குலம் உன் குலம், எப்பேற்பட்ட அப்பா உனக்கு. உன் பராக்கிரமம் தான் எல்லாருமே ஜெய் ஜெய்னு சொல்றாளே, உன் கீர்த்தி தான் எல்லா இடத்துலயுமே பறந்திருக்கே. நீ எதுக்கு யுத்தம் எல்லாம் பண்ண போற? நீதானே மகாவீரன், அது சித்தமா ஆயாச்சே. ஆனாலும் போயும் போயும் அந்த விஷ்ணு ஏன் யுத்தம் பண்ணணும்? விஷ்ணு கூட ஏன் யுத்தம் பண்ணணும்? விஷ்ணு ஆறு தெரியுமா? மாயாவி. அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார். இவ பேசுறதே ஒரு விதம். என்ன விதம் அப்படின்னு கேட்கறத, இந்த தனுஜனான திதிபுத்திரனான இந்த ஹிரண்ய புகழ்த்தரார், பகவான நிந்த பண்ணறார் அப்படின்னு சொல்றார். நிந்த பண்ற மாதிரி இருந்தாலும் எப்படி பகவத் பக்தனான நாரதர் எப்படி பகவான நிந்த பண்ணலாம்? இவர் சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். பகவான நிந்த பண்ணினாலும் ஸ்துதி பண்ணாலும் எல்லாமே பகவானுக்கு ஸ்துதியா ஆயிடும். நிந்த பண்ணினா நிந்தா ஸ்துதி ஆயிடும் அப்படின்னு ஒரு பாகவதத்தோட சைலியே அந்த மாதிரி தான் இருக்கும். பகவான எந்த ஒரு தைத்தியன், எந்த ஒரு அசுரன் வந்து திட்டினாலும் அவள்லாம் திட்டுறது அந்த அந்த பதங்களை அர்த்தம் பண்ணும்போது, வியாக்கியானம் பண்ணும்போது அதுக்கு ஸ்துதி பாகம் இருக்கிறதா நமக்கு பார்க்க முடியும். பாகவதம் படிக்கும்போது அது ரொம்ப அழகா நம்ம வந்து அனுபவிச்சுட்டு வந்தோம். இப்போ நாரத மகர்ஷி நிந்திக்கிறார் அப்படின்னு ரசகரமா சொல்றார். அவர் நிந்திச்சாலும் அது ஸ்துதியா ஆயுடுறது. என்ன நிந்த பண்றார்? அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். சமாயாவி விஷ்ணுர் ஹரதி பவதீயாம் வசுமதி பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி தேனாபிகதித நதன் क्वासौ क्वासाविति समुनिना दर्शितपथो भवन्तं सम्प्रापद्धरणिधरमुद्यन्तमुदकात्
சமாயாவி விஷ்ணுர்ஹரதி பவதீயாம் வசுமதி. ஹே ஹிரண்யாக்ஷா, அந்த விஷ்ணு கூட போய் யுத்தம் பண்ணணும்னு சொல்றியே, வாஸ்தவத்துல அந்த விஷ்ணுவுக்கு மாய மட்டும்தானே பிரயோகிக்க முடியும். இது மாதிரி நீ நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்பியே, நிறைய அசுரர்கள் எல்லாம் தேவாசுர சங்கிராமத்துல கூடி அந்த விஷ்ணு மாயால தான் அசுரர்களை தோற்கடிச்சார் அப்படின்னு எல்லாருமே சொல்றா. மாய மட்டும்தான் பண்ண முடியும் அவருக்கு. ஆனா அந்த மாயாவியான விஷ்ணு இப்ப என்ன பண்றாரு தெரியுமோ? பவதீயாம் வசுமதீம் ஹரதி, உனக்கே சொந்தமான நீயே அபகரிச்சு ரசாதுலத்துக்குள்ள கொண்டு புகுத்தி வச்ச அந்த பூமிய அந்த விஷ்ணு அபகரிச்சுட்டு போகிறார். பிரபோ கஷ்டம் கஷ்டம், இதை விட கஷ்டமான ஒரு தருணம் வேற உண்டோ அப்படின்னு கேட்கிறார். கஷ்டம் கஷ்டம், நீ எவ்வளவு பரிசிரமப்பட்டு அந்த பூமியை கொண்டு ஒளிப்பிச்சு வச்ச, அதை போய் கண்டுபிடிச்சாரே அந்த விஷ்ணு. இதம் கிம், இப்படி நடக்கலாமா அப்படின்னு இவர் வயித்துல அடிச்சுக்கிறார் நாரத மகர்ஷி. ஏன்னா அப்படி பேசினாதானே அவன் நம்புவான். அதனால இவரோட கஷ்டம் மாதிரி இவர் தலையில அடிச்சுக்கிறார். அப்ப அதை பாக்குறான் ஹிரண்யாக்ஷன். அவனுக்கே கோபம் வந்து விடுத்து இதை கண்டு. இதி தேன அபிகதிதஹ, பூமியை கொண்டு அபகரிக்கிறாரா, பூமியை அபகரிச்சுட்டு போகிறாரா அந்த விஷ்ணு, சும்மா விட மாட்டேன் நான் அவனை அப்படின்னு கோபத்தோட. அவன் எங்க அப்படின்னு கேட்டு விட்டான் இல்லையோ, பூமியை இவன் தானே கொண்டு ஒளிப்பிச்சு வச்சான், அதே இடத்துல அவர் இருக்கார் அப்படின்னு தானே நாரதர் சொல்றார். சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். ஒரு குதிச்சு ஜலத்துக்குள்ள நீச்சல் அடிச்சு உள்ள வரான். ரசாதலத்துல பாக்கறத இதி தேன அபிகதிதஹ சஹ க்வ அசௌ இதி நதன் க்வாசௌ அப்படின்னு குவாசௌ, எங்க அந்த விஷ்ணு, ஹே விஷ்ணு ஹே பீரு அப்படின்னு கத்திண்டு வரான். என்ன கண்டு ஓடுறியா, எங்கிட்ட யுத்தம் பண்ணாம பூமியை அபகரிச்சுட்டு போகிறியா, நீ வாஸ்தவத்துல பீரு அல்லவா அப்படின்னு எங்க அந்த விஷ்ணு அப்படின்னு கேட்டுண்டே கர்ஜனை பண்ணிண்டே கிளம்பி வரான். முனினா தர்ஷித பதஹா, இப்போ இந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு நாரதரும் சொல்லிட்டு இருக்கார். பார்க்க எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டதுமே சத்துர்புஜாக்காரனா, நீலமேக சியாமலனா, பீதாம்பரதாரியா, மகர குண்டலம் ஆட, தோள்வளைகள் கைவளைகள் முதலான சகல விதமான ஆபூஷணங்களும் போட்டுண்டு, கௌஸ்துபமாகிற ரத்னம் பதக்கமா போட்டுண்டு, ஸ்ரீவத்சமாகிற சின்னத்தோட, கமலதள நேத்திரங்களோட, நீல திருமேனியோட அப்படி சோபிக்கிறார் அப்படின்னு நாரத மகர்ஷி பகவானோடு அடையாளங்கள்லாம் சொல்லி கொடுக்கு. அங்கேந்து இவன் பாக்குறான். இவனுக்கு என்ன தெரியறதாம்? धरणिधरमुद्यल्दम् उदगात् भवन्दम् सम्प्रापद. धरणिधரம் உதகாதுத்யந்தம். இங்க பார்த்தா அந்த நீலமேக சியாமளனையும் தெரியலை, பீதாம்பரதாரியும் தெரியலை, ஒரு வராகம், ஒரு கருப்பா இருக்கிற வராகம், அதுவும் பூமியை தன் தேட்டை பள்ளிகள்ல சூடிண்டு இப்படி நீச்சல் அடிச்சு மேல இப்படி குதிச்சு மேல வருதான். அதை பாக்குறான். பார்த்த உடனே புரிஞ்சு கொடுத்து, பூமியை ஆறு அபகரிப்பா? நாராயணன் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இது நாராயணன் அல்ல. அன்னைக்கே சொன்னாரே நாரதர், வாஸ்தவ ரூபத்துல வரமாட்டார், அவர் மாயாவி அப்படின்னு சொன்னாரே, அது மாதிரி ஒரு மாயா சூக்கர ரூபத்தை தரிச்சுட்டு வந்திருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் இந்த ஹிரண்யாக்ஷன். வந்ததே கோபம். என்ன சொல்றான்? अहो आरण्योऽयं मृग इति हसन्दं बहुतरे दुरुक्तैर्विध्यन्दं दितिसुतमवज्ञाय भगवन् महीं दृष्ट्वा दंष्ट्राशिरसि चकितां स्वेन महसा पयोधावाधाय प्रसभमुदयुङ्क्ता मृतविदो आरण्योऽयं मृग इति हसन्दं बहुतरीः. பகவான் ஆதிவராகமூர்த்தி சூகராகிருதி பூண்டிருக்காரு இல்லையோ, அவர் தன்னோட பெரிய தம்ஷ்டை பல்லுகள் வெள்ள வெளையர்ந்து இருக்கிற அந்த பல்லுகள்ல பூமிய சூடிண்டு, பூமி ஒரு நீல ரத்னம் மாதிரி அப்படி ஜொலிக்க, பூமியை தூக்கிண்டு உத்தாரணம் பண்ணிட்டு அந்த ஜலத்திலேருந்து இப்படி வெளியில வர, அதை பாக்குறத ஜெயதேவர் பாடுறார்.
वसति दशन शिखरे गोपाल कृष्ण धरणी तव लग्ना शशिनि कलंक कलेवनि मग्ना केशवात्रित सूकर रूपा जय जगदीश रे गोपाल कृष्ण जय जगदीश रे வசதி தசன சீகரே. அது வர அழகே அழகல்லவோ. ஆதி வராகமூர்த்தி இப்படி துள்ளி குதிச்சு வெளியில வரும்போது அவரோட தேற்றைப்பல் இப்படி வளைஞ்சிருக்க, அதை பார்க்கறதுக்கு சந்திரகலை மாதிரி இருக்கா. இந்த சந்திரகலைக்கு மேல சந்திரன்ல நிறைய களங்கங்கள் இருக்கும் இல்லையோ. பூர்ண சந்திரனை பார்க்கும்போதே உள்ள நிறைய அந்த பள்ளங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பு கருப்பா அங்கங்க தெரியும். ஆனா அழகு சந்திரன். அது மாதிரி அந்த சந்திரக்கலையில ஒரு களங்கம் வந்த மாதிரி பூமி ஒட்டி இருக்காளாம். அந்த பூமியை பார்க்கணுமே. சசினி களங்கத் கலேவ நிமக்னா. இப்போ சந்திரன்ல இருக்கிற ஒரு களங்கமோ வெள்ளவெளேர்னு இருக்கிற அந்த ஒரு தேற்றைப்பல்லில் இருக்கிற நீளமா இருக்கிற சசிஷாமள பூரித்தமா இருப்பா இல்லையோ பூமி. அதனால கனகரேல்னு இருப்பா, நீளமா இருப்பா. அதனால ஒரு களங்கம் மாதிரி அப்படி சோபிக்கிறா. சந்திரன் மாதிரி அவ்வளோ அழகா இருந்தது அந்த ஒரு காட்சி அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படி எல்லா தேவதைகளும் ரிஷிகளும் ஸ்தோத்திரம் பண்ணறா. ஆனா இவனோட திருஷ்டியில பகவான சத்ருவா தானே இவன் பாக்குறான். அதனால இவன் ஸ்தோத்திரம் பண்ணலை, நிந்த பண்ண ஆரம்பிச்சான். என்ன நிந்தை அப்படின்னு கேட்கும்போது, அஹோ ஆரண்யோயம் மிருக இதிஹாசம் பகுதரீர். இது என்னது? நாரதர் என்னென்னலாமோ பேசினாரு. நவ மன்மதாகாரனா இருப்பார், தாமரை தளம் போல இருக்கிற கண்கள், நீலமேக சரீரம், சதுர்புஜம், சங்கம் சக்கரம் கதையெல்லாம் தரிச்சுட்டு இருப்பாருன்னு எல்லாம் சொன்னாரே. ஆனா இங்க வந்து பார்த்தா என்னது? ஆரண்யோ எம் மிருக, காட்டுல எல்லாம் துள்ளி விளையாடக்கூடிய ஒரு பன்றி அல்லவோ. இது என்னது? போயும் போயும் விஷ்ணுவுக்கு இந்த ரூபந்தான் கிடைச்சதா? இல்ல விஷ்ணுவே இப்படிதான் இருப்பாரோ? அவளுக்கு பிடிச்சவாளை ரொம்ப அழகா புகழ்த்திப்பாளே. இந்த மாதிரி பாகவதாள் கோஷ்டியில என்னென்னலாமோ சொல்றா. வாஸ்தவத்துல விஷ்ணு இப்படிதான் பாக்குறதுக்கு இருப்பார் அப்படின்னு துருக்திகள் பலவிதமா சொல்லி பகவான நிந்த பண்ணற. ஹசந்தம் சிரிச்சுண்டே அட்டஹசிச்சுண்டே கதைய சொல்லிட்டு நிந்த பண்ணற. பகுதரீர், ஹே விஷ்ணு, ஹே பீரு, ஹே மிருகமே, காட்டு மிருகமே, எங்கூட யுத்தத்துக்கு வா. உனக்கு இன்னும் பெரிய பராக்கிரமம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாளே. இன்னும் பெரிய பெரிய மாயெல்லாம் காமிச்சு ஜெயிப்பாய் அப்படின்னு சொல்றாளே. உன்னோட மாயை வந்து என் முன்னாடி அது ஒன்றும் செல்லுபடியாகாது, எங்கூட யுத்தம் பண்ணு அப்படின்னு வெள்ளி விழிக்கிறான் ஹிரண்யாக்ஷன். துருக்தயிர் வித்யந்தம், இந்த ஒரு பூமினறது எங்களுக்கு பிரம்மதேவன் கொடுத்தது. நான் என்னோட சக்தியால அபகரிச்சுண்டு வந்தது. அந்த பூமி அங்க வச்சு எங்கிட்ட யுத்தத்துக்கு வா. என்னத்தை ஜெயிச்சாதான் அந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன், பூமியை நான் சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்றான். பூமி என்னோட சொத்து அப்படின்னு மார்பு தட்டிக்கிறான். தீதி சூதம் அவத்ஞாய பகவன். இவன் இப்படியே கத்திண்டு அட்டஹசிச்சுண்டு சிரிச்சுண்டு இப்படியே இருந்துட்டு இருக்க, அவனை மைண்டே பண்ணாம அவத்ஞாய அவனை அவத்ஞ பண்ணி பகவான் என்ன பண்ணினார்? அங்கேருந்து கிளம்பி வந்து பூமி எந்த ஒரு ஸ்தானத்துல இருந்ததோ அதே ஸ்தானத்துல தன்னோட பிரபாவத்தால அங்க அப்படி வைக்கிறார். பூமி பார்த்து நடுங்கறா, இந்த அசுரனை பார்த்து நடுங்கறா. பூமியை பயப்படாம இருக்கிறதுக்காக கொண்டு அபயம் கொடுத்து பூமி யதாஸ்தானத்துல வைக்கிறார். மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ராஷிரசி சகிதாம் ஸ்வேன மஹசா பயோதாய பிரசபமுதயுங்தா மிருதவிதௌ. சமுத்திர ஜலத்துக்கு மேல பூமியை உரப்பிக்கிறார் அப்படின்னு சொல்றார். உடனே பூமியை வச்சதுமே இப்படி திரும்பறார், அவனை பார்க்கிறார், சிரிக்கிறார். என்னென்னலாமோ கத்தினானே, அதனால அவனுக்கு உடையதான ஒரு பிரதிவசனம் கூறணுமே. இல்ல விஷ்ணு பேசாம இருந்து விட்டார், நாங்க சொன்னதெல்லாம் கேட்டுண்டு அப்படின்னு கிளம்பி விடுவாளே நிறைய பேர். அதனால பிரதிவசனம் கூறுறார். சத்யம் வயம் வனகோச்சரோ மிருகா யுஷ்மத்விதான் மிருகயே கிராமஸ்யூபா ந மிருத்யுபாஷை பிரதிமுக்தஸ்ய வீர விகத்தனம் தவ கிருண்ணந்த்ய பத்ர. சத்யம் வயம்
மனகோச்சரோ மிருகா. என்னடா ஹிரண்யாக்ஷா, என்ன நான் மிருகம் சொன்னியா? சரி, அது சத்தியம்தான் அப்படின்னு சொல்றார். என்ன மாதிரி இருக்கிறவாள்லாம் மிருகங்கள் தான். எந்த விதமான மிருகம் தெரியுமோ உனக்கு? யுஷ்மத்விதான் மிருகயே கிராம சிம்ஹான். கிராமத்துல இருக்கக்கூடிய சிங்கங்கள் அப்படின்னு சொல்றார். கிராமத்துல என்ன சிங்கம்? கிராமத்துல எது சிங்கம் அப்படின்னா நாய் தான் சிங்கம் கிராமத்துல. அப்போ ஒன்ன மாதிரி இருக்கிற கிராம சிம்மங்களை வதம் பண்றதுக்காக கொண்டு எடுத்துட்டு வந்த மிருக ரூபம் அப்படின்னு சொல்றார். அப்ப நீ நாய், தெருவு நாய் அப்படின்னு சொல்லி திட்டுறார் பகவான். அப்படி சொல்லி வீரர்கள் பேச மாட்டா, அவ கரவிருத காமிப்பா. அவ கையில எவ்வளவு பராக்கிரமம்ன்றத அந்த ஆயுதத்தால அடிச்சு காமிப்பா. உனக்கு வாஸ்தவத்துல பராக்கிரமம் இருக்கா? இருக்குன்னா உங்க கதையை எடுத்துட்டு எங்கிட்ட யுத்தத்துக்கு வா அப்படின்னு பகவான் வெல்லுவிழிக்கிறார். உடனே அதிகோபம் உண்டாச்சு அவனுக்கு. அவன் என்ன பண்றான்? சரி, கதையோல யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு தன்னோட கதையை சொல்லிட்டு வரான். பகவான் ஸ்மரிக்கிறார். ஸ்மரிச்ச உடனே கையில கௌமோதகி ஆகிற திவ்யமான கதை வந்துடுத்து. ரெண்டு பேருமா பெரிய கதா யுத்தம் பண்றா. गदापाणौ दैत्ये त्वमपि हि गृहीतोन्नतगतो नियुद्धेन क्रीडन् खटखटरवोत्कुष्टवियता रणालोकौत्सुक्यान् मिलति सुरसङ्ख्ये द्रुतममुं निरुन्ध्या सन्ध्यात प्रथममिति धात्रा जगदीशे गदापाणौ दैत्ये त्वमपि हि गृहीतोन्नतगतो. உடனே அவன் தன்னோட கதையை சொல்லிட்டான். அப்படியே சொல்லிட்டே இப்படி நடந்து வரான் வட்டமா. அவனை பார்க்கிறார். தன் கௌமோதகியான கதையை எடுத்துட்டு பகவானும் சொல்லிட்டு வராகமூர்த்தி இப்படி நடக்கிறார். ரெண்டு பேரும் கதையை நன்னா முறுக்கி பிடிச்சுண்டு யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பகவானோட வார்த்தைகள் கிராமசிம்ஹம் அப்படின்னு எல்லாம் திட்டினார் இல்லையோ, அதனால குரோதம் அப்படியே அட்டஹசிச்சுட்டு நான் இன்னைக்கு உன்னை வதம் பண்ணுவேன் அப்படின்னு கதையை சொல்லிட்டு பகவான் அடிக்கிறதுக்கு அப்படியே வரான். க்ஷணத்துல பகவான் அந்த கதையால, தன்னோட கதையால அவனோட கதையை அந்த பிரஹரத்தை தடுக்கிறார். இப்படியே அவன் அடிக்க, பகவான் அடிக்க, பகவான் தடுக்க, பகவான் அடிக்க, அவன் தடுக்க யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அப்படியே நடந்துட்டு இருக்கிற அந்த யுத்தம் கடகடரவோ குஷ்டவியதானி யுத்தேன கிரீடன். கதையால விளையாடுறாளாம் ரெண்டு பேருமே. ரசம் அல்லவோ இது, ஒரு குதூகலம் அல்லவோ யுத்தம் பண்ணறதுக்கு வீரர்களுக்கு. அதனால குதூகலதையோட ரசத்தோட யுத்தம் பண்ணறா. யுத்தம் பண்றா கட்ட 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 அப்படின்னு ரெண்டு கதையுமா இடிக்கும் போது சப்தம் உண்டாகிறது. அதை கேட்கறதுக்கு தேவர்கள்லாம் ஆகாசத்துல அப்படியே கூடி விட்டா. பிரம்மதேவன் முதலான எல்லா தேவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் நின்று பார்க்கற ஆச்சரியத்தோடு எப்படி வராகமூர்த்தி யுத்தம் பண்ணறார், எப்படி ஹிரண்யாக்ஷனை அடிக்கிறார், எப்படி தடுக்கிறார், எப்படி ஹிரண்யாக்ஷனை அடிக்கிறார் எல்லாம் பார்க்கறார். ரணாலோ கௌத்சுக்யாத் சுரசங்கே மிளதி சதி த்ருதம் சந்தியாதஹா. இப்படி காலையில ஆரம்பிச்ச யுத்தம் சாயங்காலம் பரியந்தம் அப்படியே நடந்துட்டு இருக்க. பிரம்மதேவன் பார்க்கறார், ஐயோ சந்தியா காலம் ஆயிடுத்தே, ராத்திரி ஆச்சுன்னா அசுரர்கள், இந்த மாதிரி அசுரர்கள் ஹிரண்யாக்ஷன் முதலான அசுரர்களுக்கெல்லாம் மாயா சக்தி அதிகம் இருக்கிறனால ராத்திரி காலத்துல அவளை ஜெயிக்கவே முடியாது. இப்போ இருக்கிற பராக்கிரமத்தோட எத்தனையோ மடங்கு அதிகம் ஆயிடும் அவளோட சக்தி. அதனால கவலைப்பட்டு ஹே பிரம்மதேவன் வந்து பகவானை கூப்பிடுறார். ஹே பகவானே வராகமூர்த்தே, வரதா விஷ்ணு, நமஸ்காரம் நமஸ்காரம். நீங்கள் வந்து எப்பேற்பட்டவர், என்னையே சிருஷ்டி பண்ணினவர், சகலமான உலகத்துக்கும் காரணம் நீங்கள் அல்லவோ. உங்களுக்கெல்லாம் சங்கல்ப மாத்திரத்தால இந்த அசுரனை வதம் பண்ண முடியுமே. நீங்க எதுக்கு இப்படி கதையால பரிசிரமிக்கணும்? அது இப்ப வந்து சந்தியா காலம் ஆரம்பிக்க போகிறதே, ராத்திரி காலத்துல இவாளுக்கு பலம் ஏறுமே. அதுக்கு முன்னாடி இந்த அசுரனை லீலையா நீங்க வதம் பண்ணி விடணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் பிரம்மதேவன் அங்கேருந்து. இப்ப பிரம்மதேவன் இப்படி அமோகமா ஸ்துதிக்க பகவான் இங்கேருந்து அங்க பாக்குறார், பிரம்மதேவனை பாக்குறார். ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். இது என்ன, இன்னும் ராத்திரி காலத்துல எனக்கு அசுரனை வதம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீரோ அப்படின்னு ஒரு சங்கல்பத்தோட ஒரு சிரிப்பு பகவான் பார்த்து சிரிக்கிறார். இவர் அந்த கணம், எந்த கணம் இவர் வந்து அவரை பார்த்தாரோ அந்த ஸ்ரத்தையை அங்க திரும்பி விடுத்தேன். பிரம்மதேவனை பார்த்து சிரிக்கிறார் யா, அந்த க்ஷணத்துல இவன் என்ன பண்ணினான்? ஹிரண்யாக்ஷன் தன்னோட பிரபாவத்தால பகவான் கையில் இருக்கிற கௌமோதிகியாகிற அந்த கதையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சதுமே கையிலேந்து கதை நழுவி தாழ விழுந்து விட்டான். இது எல்லா தேவதைகளும் பார்க்கற, இது என்னது
பகவான் கையிலேந்து கதை விழுந்ததா, பகவானோட ஆயுதம் தாழ விழுந்து விடுத்தா, இனி நமக்கு என்ன ஆகுமோ, நமக்கு என்ன ஆகுமோ, பகவானுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டா. गदोन्मर्दे तस्मिन् तव खलु गदायां तिथिभुव गदाघातात् भूमौ झटिति पतितायामः मृदुस्मेरोऽस्यस्त्वं धनुजकुलनिर्मूलनचणं महाचक्रं चक्रं स्मृत्वा करभुवि दधानो रुरुचिषे तव गदायां खलु दितिभुवः गदाघाताच्छटिति भूमौ पतितायां सत्याम्. என்னாச்சு? பகவான் பிரம்மதேவனை பார்த்து சிரிக்கிற அந்த சமயத்துல பகவானோட கையில கதையால அடிச்சதுமே கௌமோதகி ஆகிற கதை தாழ விழுந்து அப்படியே சுத்துறது. பகவான் பாக்குறார், ஹிரண்யாட்சனை பாக்குறார், ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். தவ கதாயாம் கலு திதிபுவ கதாகாதா சடிதி பூமௌ பதிதாயாம் அஹோ. கிருஷ்ணா கஷ்டம், குருவாயிருப்பா உங்க கையிலேந்து கதை விழுந்ததே அப்படின்னு பட்டதிரிய பயந்துக்கிறார். அப்படி பயந்துட்ட சமயத்துல எல்லாருமே பயந்துக்கிறா. பேசுறவாளும் பயந்துக்கிறா, கேட்கிறவாளும் பயந்துக்கிறா. ஆனா பகவானுக்கு பயம் உண்டோ? இல்லை. மிருது ஸ்மேராஸ்யத்வம். பிரம்மாவை பார்த்து எந்த சிரிப்பு சிரிச்சாரோ அதே சிரிப்பை இவன் மேலேயும் விடுறார். பார்த்து சிரிக்கிறார் வராகமூர்த்தி. தனுஜ குல நிர்மூலன ஜனம் மகாசக்கரம் ஸ்மிருத்வா. அவனோ அந்த கதையை தாழ்தள்ளி போட்டானே, அவன் ஒரு அட்டகாசம் பண்ணி சிரிக்கிறான். கதை எடு அப்படின்னு சொல்றான். இதுதான் க்ஷத்ரிய தர்மம். முன்னாடி இருக்கிற சத்ரு கையில அந்த ஆயுதம் இல்லைன்னா அதை எடு, ஆயுதத்தோட நான் யுத்தம் பண்ணறேன் அப்படின்னு வீரர்கள் நிப்பா. அப்ப அந்த யுத்த தர்மத்தை புலர்த்தி இவன் சொல்றான் வராகமூர்த்தி கிட்டக்கு கதை எடு அப்படின்னு சொல்றான். ஆனா பகவான் பார்த்து சிரிக்கிறார். தாழ விழுந்ததை நான் எடுக்கிறதோது. உடனே என்ன பண்றார்? தனுஜ குல நிர்மூலன ஜனம் மகா சக்கரம் ஸ்மிருத்வா. ஸ்மரிக்கிறார். எவ்வளோ தனுஜ குலங்கள், அதாவது திதியோடு குலத்துல பிறந்து எவ்வளோ அசுரர்கள் இருக்காளோ, எல்லா அசுரர்களையும் எல்லா க்ஷணத்திலையும் எல்லா ஒரு தருணத்திலையும் வதம் பண்ணக்கூடின அந்த மகா சக்கரம், அசுர வர்க்கத்தை முற்றோட நசிப்பிக்க கூடினதான அந்த மகா சக்கரமான சுதர்சனத்தை ஸ்மரிக்கிறார். தன் கரத்துல வந்து கொடுத்து கோட்டி சூரிய பிரபையோட அப்படியே சுத்துறது அந்த சுதர்சனம். அதை பாக்குறான் அவன். பகவான் இப்படி கையில தரிச்சுண்டு அப்படி நிற்கிறார். எல்லா தேவதைகளும் பகவான ஸ்தோத்திரம் பண்றா. கரபுவி ததானஹ ருருச்சிஷே. பகவானோட கரபங்கஜத்துல அப்படி சுத்தின்னு இருக்கிற அந்த சுதர்சனத்தை எல்லாரும் பாக்குறா. அசுரனும் பாக்குறான். இப்ப என்ன சம்பவிக்கும்? பகவான் சக்கரத்தால இவனை வதம் பண்ண போறாரா? அந்த பாகம் இதுக்கப்புறம் என்ன யுத்தம் நடக்கிறது, என்ன ஆகும் ஹிரண்யாட்சனுக்கு அப்படின்றது 6ஆம் ஸ்லோகத்திலேருந்து இருக்கு. அந்த பாகத்திலேருந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ராதே கிருஷ்ணன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.